துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு என்ன சொல்றது? பிரம்ம ரகசியம் என்று சொல்லக்கூடிய மறைக்கப்பட்ட விதி என்ன, செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. அதே போல விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். ஒருவரையும் காயப்படுத்த வர மாட்டேன், யாரையும் மனசார திட்டுறதோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறதோ எல்லாம் இருக்காது. மனசு எப்போதுமே சாதாரண ஒரு எப்போதும் போல இருப்பாங்க. இவர்களை துன்புறுத்தினால், இவர்களை கஷ்டப்படுத்தினா வேற மாதிரி ஆயிடும். இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லா மற்ற விஷயங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் தாமதம் இல்லாமல் முடிவெடுக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கை லட்சுமி வழிபாடு செய்யுங்க. உறவுகளில் சமநிலை வைத்திருங்கள். எப்போதுமே யாரையும் தூக்கி பிடிக்கவும் வேண்டாம், யாரையும் தூக்கி போடவும் வேண்டாம். சமநிலை. காதலில் உங்களை முழுமையாக இழக்காதீர்கள். ஒரு காதலாக இருந்தாலும் உங்களை முழுமையாக இழக்காதீங்க. இப்போ பார்த்து பொறுமையாக பேசி முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் எல்லாமே. வெளிப்படையாக இல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு குருவருள் துணை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு என்ன சொல்றது? பிரம்ம ரகசியம் என்று சொல்லக்கூடிய மறைக்கப்பட்ட விதி என்ன, செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. அதே போல விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் சொல்லும்போது சமநிலை உருவாக்க பிறந்தவர். எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அந்த சமநிலை தராசு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி சமநிலை சொல்றாங்க அந்த மாதிரி. ஆனால் முடிவெடுக்க தாமதம் இவர்களின் பலவீனம். சில நேரங்களில் அந்த முடிவெடுக்கிறது, சில நேரத்தில் சில விஷயங்கள் பண்ணுறதுல கொஞ்சம் அப்படியே மைண்ட் ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆகிடும். ஸோ சில டிசிஷன் ராங் ஆகிடும், சில டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்படியே அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்செட் கொஞ்சம் உண்டு. இதில் மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லும்போது, த ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லோருடனும் நல்ல உறவு வைத்திருப்பார்கள். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஃபேமிலியில் ஒரு உறவுகளாக இருக்கட்டும்,
ஒரு சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வர்றது போகிறது இருக்கட்டும், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பகைச்சிக்க மாட்டோம். பகை உணர்வு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஒருவரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டேன். யாரையும் வந்து மனசார திட்டுறதோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறதோலாம் இருக்காது. மனசு வந்து எப்போதுமே சாதாரண ஒரு எப்போதும் போல இருப்பாங்க. இவர்களை துன்புறுத்தினால், இவர்களை கஷ்டப்படுத்தினா வேற மாதிரி ஆகிடும். இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லா மற்ற விஷயங்கள்ல எல்லாமே. முடிவெடுக்கும் நேரத்தில் குழப்பம் அதிகம். சில நேரத்தில் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சரியா இருக்கா இல்லையா, நம்ம கரெக்டான முடிவு எடுத்திருக்கோமா, தேர்ந்தெடுத்தது கரெக்டாக அப்படி இப்படின்னெல்லாம் ஓடும். ஆனால் த வே இஸ் கரெக்ட், அவ்வளோதான். அழகு வசதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகாக இருக்கணும், நல்ல லக்ஸரியாக வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், நல்லா இருக்கணும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பார்த்தா எல்லாம் பார்த்தோன்னே உங்களை அட்ராக்ட் பண்ணணும், அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த விஷயம் இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்மளோட சில விஷயங்கள் பார்த்தோன்னே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, மறைக்கப்பட்ட உண்மை, இதெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் தாமதம் இல்லாமல் முடிவெடுக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கை லட்சுமி வழிபாடு செய்யுங்க. உறவுகளில் சமநிலை வைத்திருங்கள். எப்போதுமே யாரையும் தூக்கி பிடிக்கவும் வேண்டாம், யாரையும் தூக்கி போடவும் வேண்டாம், சமநிலைப்படுத்துங்க. கலை இசை உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். நீ ஒரு கலை உலகில் இருக்க, ஒரு இசையில் இருக்க, ஒரு இசை போட்டியில் இருக்க, இதெல்லாம் உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்களின் தேவைகளை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிக்கணும். அப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு பார்த்துக்கலாம். முதல்ல யூ ஹாவ் டு டேக் கேர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. அது நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீங்களாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணி இப்போ நமக்கே 1000 பிரச்சனை இருக்குது, அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள். அது எல்லாரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்கிறத 10 பேரையும் நீ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட முடியுமா? முடியாது. 10 பேரில் 4 பேர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான், 6 பேர் ஆமாப்பா சும்மா தேவையில்லாத பேசி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை அப்படியே இது பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள். முடிவெடுப்பதை தள்ளி போடாதீர்கள். ரெண்டாவது உங்களை முழுமையாக நம்புங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள்லாம் முழுமையாக நம்புங்க. காதலில் உங்களை முழுமையாக இழக்காதீர்கள். ஒரு காதலாக இருந்தாலும் உங்களை முழுமையாக இழக்காதீங்க. இப்போ பார்த்து பொறுமையாக பேசி முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் எல்லாமே. வெளிப்படையாக இல்லாமல் உள்ளேயே வைத்து கொள்ளாதீர்கள். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இல்லாமல் உள்ளேயே வைத்து கொள்ளாதீர்கள். சில விஷயத்தில் உள்ளேயே வச்சுட்டு இருக்காது, மனசுக்குள்ளே வச்சு வெளிப்படையாக பேசிடுங்க. மனசுக்குள்ளே வச்சுருந்தா தான் ப்ராப்ளம். வெளியில் பேசிட்டீங்கன்னா தெர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள். எப்போதுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வரும்பொழுது வெள்ளிக்கிழமையில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பட்டீஸ்வரம் துர்க்கை ரொம்ப விசேஷம். அஷ்டபுஜ துர்க்கை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த துர்க்கை அம்மன் ரொம்ப விசேஷம். அதே போல் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சுக்கிரம் பலம் பெற நல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபமேத்தி, துர்க்கை அம்மனாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பு. வீட்டில் நல்ல வாசனை அகர்பத்தி ஏற்றி வைக்கிறது. வீட்டில் நல்ல ஒரு நறுமணமான ஒரு விஷயங்கள் வீட்டில் இருக்கணும். நல்ல நறுமணம், வீடு வாசனை, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஓம் தும் துர்காயை நமஹா அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வாங்க. ஓம் தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா, அதை சொல்லிகிட்டே வாங்க. தாமதத்தை வென்றால் வாழ்க்கை சமநிலையுடன் உயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். தாமதத்தை வென்றால் வாழ்க்கை சமநிலையுடன் உயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த துலாம் ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மனம் உள்ள ராசி உண்டு. 2 மனம் உண்டு. சில பேர் இருதார யோகம் சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இல்லைன்னா மறுக்க முடியாத ஒரு விஷயமெல்லாம் உண்டு. ஒரு காலத்தில் வேணால் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு சில மனக்கசப்புக்கள் அப்படி இருக்கலாம் இதெல்லாம். ஆனால் இந்த இருதார யோகம் அப்படிங்கிறது சில பேருடைய அம்சப்படி உண்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டட் நிறைய விஷயங்களில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. டிசப்பாயின்மெண்ட் லைஃப்பில் நிறையா இருக்கும். வேலை விஷயத்தில் நிறையா இருக்கும். இன்னமுமே கல்யாணம் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. இன்னமும் இப்போவும் 40+ கூட இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. 42+ கூட இன்னும் கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிரம்ம ரகசியம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த வெத்தலை மாலை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். யாருக்கு? நம்ம இவங்களுக்கு வந்து ரொம்ப துர்க்கை அம்மனுக்கு அந்த வெத்தலை மாலை அந்த பட்டீஸ்வரத்தில் ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு போட்டு வழிபாடு செய்து விளக்கேற்றி ஒரு சுமங்கலி பூஜை அந்த மாதிரி ஏதோ நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரெண்டாவது
அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த துலாம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 9 வாரமாவது அந்த துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். 9 வாரமாவது இருந்தால் சிறப்பு. இல்லை என்னால் 9 வாரம் போக முடியாதுன்னு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே அமோகமாக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நீங்கள் பார்த்தது 12 ராசிக்கான செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, மறைக்கப்பட்ட உண்மை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியா இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.